ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜஸ், டாப் காலேஜஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் எப்படி வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, இது மாதிரியான கம்பெனிஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயிலை கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க. ஃபஸ்ட்டாக பேசிக்கான சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, இந்த காலேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், கோர்சஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கோயம்புத்தூரில் கண்ணம்பாளையம் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நேக்கில் A+ கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அண்ட் ஏஐசிடி அப்ரூவ்டு பெற்றதும் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளேஷன் ஆன காலேஜும் கூட. ஓகேங்களா. அண்ட் தென் இந்த காலேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எது மாதிரியான கோர்சஸ் பேசிக்காக ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, யூஜி கோர்சஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்விஎஸ் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், இது மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ரேரான சில கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு காலேஜுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பிளேஸ்மெண்ட். அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு முன்னாடி அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, எது மாதிரியான விஷயங்களில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கெய்ட் லெக்சருக்கான சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ப்ரோக்ராமிங், இது மாதிரியான விஷயங்களும் மோக் இன்டர்வியூ வந்து கொடுக்குறாங்க. பைத்தான் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் எல்லாமே ட்ரைனிங்கில் கொடுக்குறாங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸும் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங், இது மாதிரியான விஷயங்களும் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் டேட்டாவை தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்போ எடுத்து சொல்கிறோம். ஓகேங்களா. அஃபீஷியலாக இருக்கக்கூடிய விஷயம் 2022-23 பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு, அவங்க எந்த கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆனாங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் காட்டியிருக்கு. 2022 பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2022 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சேலரி பேக்கேஜஸில் என்ன கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 4.2 இருந்து கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 28% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ், 50 பார்த்தீங்கன்னா 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி இசி டிபார்ட்மெண்ட்டில் 42 ஸ்டூடெண்ட்ஸ் 49 வந்து ஆகிருக்காங்க. 85 வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை சேலரி பேக்கேஜ் அண்ட் லோயஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் என்ன அண்ட் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி 2021 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனாங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜில் பிளேஸ் ஆனாங்க அப்படிங்கிறத அஃபீஷியல் டேட்டா வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டாக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனாங்க, ஈஸியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அண்ட் தென் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஓகே, ஃபர்தராக இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.